நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. முன்னாடியே நாட்டுக்கோழி வளர்க்க போகிறீங்களா, இது உங்களுக்கு தான் அப்படின்னு. இந்த வீடியோ பார்க்குற நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற தகவல் எல்லாமே சரிதான் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை தப்பு அப்படின்னா அன்லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக வர்றவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு வெளியில் பார்த்துட்டு வருமானம் வருது அது வருதுன்னு பார்த்துட்டு எல்லாம் 1 லட்சம் வருமானம், 50,000 வருமானம், 30,000 வருமானம் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். இதெல்லாம் இந்த நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில தகுதிகள் இருக்கணும். என்னோடய பார்வையில் முதல் தகுதி எதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு சகிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் பண்ணையை நீங்கள் தான் கூட்டணும். நம்ம வாரமோ இல்லை வாரத்துக்கு 2 தடவை உங்களோட கோழி அளவை பொறுத்து 100 கோழி 200 கோழி இருந்தால் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை கூட்டணும். இல்லை 30 20 இருந்தால் வாரத்துக்கு 1 நாள் கூட்டினா போதும். உங்கள் கோழிகளை உங்கள் பண்ணைகளை நீங்கள் தான் கண்டிப்பாக கூட்டி ஆகணும். சில நேரத்தில் கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா முட்டையை விட்டு உடச்சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம கையால் உடச்சி அந்த குஞ்சை எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம கையில் ரத்தம், அந்த மஞ்சக்கரு எல்லாமே படும். அதெல்லாம் நம்ம அருவருப்படாமல் அந்த வேலையை நம்ம தான் செய்யணும். கோழிகளுக்கும் குஞ்சுகளுக்கும் மருந்து நம்ம தான் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம வெளியிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வர முடியாது. இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கருத்தில் 2வது இருக்க வேண்டியது தொடர்ந்து செய்யணும். ஏன்னா நம்ம உள்ளே வந்திருப்போம், ஒரு பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி போட்டு வந்திருப்போம். அப்படின்னும்போது நம்ம உள்ளே வந்தோன்னே வெளியில் இருக்க நம்ம அந்த வருமானம் இந்த வருமானம் பார்த்துட்டு வருமே தவிர உள்ளே வந்தோன்னே தான் உங்கள் ஏரியாவும் உங்கள் இடமையும் பார்த்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். இதெல்லாம் அவங்க யூடியூப்பில் சொல்லலேன்னு சொல்லியிருப்பாங்க, லைட்டாக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம எடுக்காமல் லாபத்தை மட்டும் பார்த்துட்டு வந்திருப்போம். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு லாபம் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக பிரச்சனைகளையும் நட்டமும் கண்டிப்பாக வரும். இப்போது என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை சீசனில் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் 2ஆக பிரிக்கிறோம். இப்போ வட மாவட்டம் தென் மாவட்டம் பிரித்தோம்னா, தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கம்மியாக தான் இருக்கும். இந்த கன்னியாகுமரி நாகர்கோவிலை தவிர கொஞ்சம் மழை கம்மியாக தான் இருக்கும். மற்ற இடங்களில் சிவகங்கை, ராம்நாடு, விருதுநகர், பரமக்குடி இந்த மாதிரி ஏரியாக்களும் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும். வட மாவட்டங்களில் புயல் மழை நீங்களே பார்த்துட்டு போய் நியூஸில் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மழைக்காலம் அதிகமாக இருக்கும்போது இந்த சகதி மழைக்கு சளி தொந்தரவு, இந்த மாதிரி கோழி வெளியில் அவங்களால அவுத்து விட முடியாது. ரொம்ப நசப்புன்னு ஆயிரும். மழை காலத்தில் நீங்கள் போய் ஏன்டா அந்த கோழி பண்ணை வச்சோம்னு ஆயிரும். அதனால் நீங்கள் அந்த இதெல்லாம் தயாராகிக்கணும். உங்கள் ஏரியாவை நீங்கள் பார்த்துக்கோங்க. மழைக்காலம் அதிகமாக இருக்குது, உங்கள் ஏரியாவில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் செட்டில் கொஞ்சம் உயரமாக மண் அடித்து போட்டுக்கோங்க. அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளை தான் முதல்ல பார்த்துட்டான். கோழி சாகலாம், சளி பிடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அடுத்து உங்களை ஏன்டா இந்த கோழி பண்ணையை வச்சோம், எதுக்கு இந்த கோழி பண்ணையை வச்ச அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. சுற்றியில் இருக்கவங்க தான் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும். ஏன் நம்ம ஆரம்பித்தோம், எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்றத தினமும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான உதவியாக இருக்கும். என்னோடய பிரச்சனை அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையை விட்டுட்டு யாருமே கோழி பண்ணை வளர்க்க போகிறேன், நாட்டுக்கோழி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வேணாம். ஏன்னா நீங்கள் சரியான செட்டு, ஒரு நல்ல பாதுகாப்பான ஏரியா போட்டீங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு 6:30க்கு வந்துட்டு கோழியில் திறந்து விட்டு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, சாயந்தர நேரம் அப்பாவோ அம்மாவோ தம்பியோ யாரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க சும்மா ஒரு அரிசியை போட்டு கோழி நீங்கள் போடுற செட்டுக்குள்ளே கோழி ஒரு 2 நாள் நீங்கள் செட்டில் கோழி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டில் போய் அடைஞ்சிரும். அதனால் அப்பா அம்மா அதை பூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தயவுசெய்து யாருமே வேலையை விட வேணாம். ஏன் நான் வேலையை விட வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கோழி பண்ண ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு உங்கள் பண்ணைகளுக்கு உங்கள் இடம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஐடியா வரும். அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருக்கணும். இப்போ நம்ம வேலைக்கு போனால் கோழி குஞ்சுக்கு தீவனம் வாங்கி போடலாம், மருந்து செலவு வரும், இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் லோக்கலில் வேலைக்கு போயிட்டு இதை கண்டிப்பாக ரன் பண்ணலாம். இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு வருஷம் இல்லைன்னா 6 மாதத்துக்கான சம்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்களுமே கொஞ்சம் டவுன் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ ஏதோ நமக்கு ஒரு மாதம் ஒரு 4,000 3,000 வருமானம் வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் பண்ண இப்போ நம்ம எடுத்தோன்னா ஒரு 20 கோழி வாங்கி போட்டுருக்கலாம். ஒரு 50 கோழி 100 கோழி 150 கோழி வர தட்டிக்கும் நீங்கள் வேலையை விடாமல் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வீட்லேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
என்னடா இப்படியே தெரியுறே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் யாருமே வேலையை விட வேணாம். என்னோடய கருத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது பார்க்குறேன் நான். அப்புறம் இடம் நமக்குன்னு ஒரு சொந்த இடம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 3 சென்டாவது சொந்த இடம் இருக்கணும். அது போக வெளி இடங்கள் இருந்தால் அடுத்தவங்க வயலில் திறந்து விட்டுடலாம். ஏன்னா இந்த விவசாய நேரத்தில் தான் கொஞ்சம் சிக்கல். அடுத்தவங்க வயலுக்குள்ளே போகும். ஏன்னா விவசாயம்னா என்ன சொல்கிறேன்னா, அந்த நெல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, நெல் போடும்போது நெல்லை போய் கொத்தி சாப்பிடும். அதனால் நமக்குன்னு ஒரு 3 சென்ட் இருந்துட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோமோ, கோழி வளர்க்க போகிறோமா, இல்லை குஞ்சா விற்க போகிறோமா, முட்டையாக விற்க போகிறோமா, இல்லை பெருசாக்கி பெரிய கோழியாக விற்க போகிறோமா அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு இடம் கண்டிப்பாக வேணும். இந்த லீஸ் இடத்த பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா லீஸு நம்மளே வேலையை விட்டுட்டு இல்லை வேலைக்கு போகாமல் ஆரம்பிக்க போகிறோம். இதில் மாதம் பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு லாபம் வரமோ இல்லையே நஷ்டம் கண்டிப்பாக வரும், இல்லை ஏதாவது பிரச்சனை வரும். இதில் மாதம் உங்களுக்கு லீஸுக்கான வாடகையும் எதையும் கொடுத்துக்கிருந்தீங்கன்னா அது ஒரு புது பிரச்சனையாக உங்களுக்கு வரும். அதனால் மேக்ஸிமம் உங்கள் சொந்த இடத்துல வைக்க பாருங்கள். லீஸுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதோட வாடகை வந்து மாதம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா, அதை நீங்கள் இந்த வேலைக்கு போய் கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தகவல் எல்லாத்தையுமே நான் இப்போ நம்ம சொல்லி முடித்த தகவல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, இந்த திறமை தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு உங்களால் கோழி பண்ணை வச்சு ரன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அடுத்தடுத்து என்னோடய வீடியோவில் நிழலுக்கு எப்படி என்ன செட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம நிழலுக்கு என்ன பண்ணுறது, செட்டு தேவையா, எத்தனை செட்டு நமக்கு தேவை, நம்ம என்ன பண்ண போகிறோம், கோழி எப்படி செலக்ட் பண்ணுறது, கோழி என்ன கலரில் வாங்குறது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா கோழி கலர் இல்லாமல் முக்கியம் அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ உள்ள காலத்தில் கோழி கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அறுக்க கோழி வாங்குறவங்க கூட நல்ல கலராக இருக்கான்னு பார்த்தா வாங்குறாங்க. அதனால் நீங்கள் தாய்க்கோழி செலக்ட் பண்ணுறது இந்த கருப்பு இந்த மாதிரி கோழியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது குஞ்சுகளை விற்பனை பண்ண போகும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால் என்ன கோழி வாங்கலாம், மார்க்கெட்டில் எந்த கோழிக்கு நல்ல மவுஸ் இருக்குது, இது நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி இடவட்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.